அனைவருக்கும் வணக்கம். இன்று ஃபிஷ்போன் அல்லது ஹெரிங்போன் ஸ்டிச் எப்படி பண்ணுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ்போன் ஸ்டிச் ஃபஸ்ட்டு 2 லைன் கோடு போட்டுட்டு அதில் கீழே ஒரு டாட் வச்சு அதிலிருந்து மேலே ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீடில் வச்சு அந்த த்ரெட்டை இழுக்கணும் மேலே. இப்போ கீழே இருந்து நேராக ஆப்போசிட் லைனுக்கு வரணும். இப்படி கீழே குத்துறோம். நீடில் நல்லா டைட்டாக இறுக்க பிடிச்சிட்டு கீழே அந்த நிப்பிளில் நூலை மாட்டிட்டு மேலே இழுக்கிறப்ப அப்படியே நேராக லைட்டாக கொஞ்சம் முன்பக்கமாக திருப்பி இழுக்கணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த நீடில் இருக்கணும். கீழே குத்துறப்ப அதை இழுக்கிறப்ப நம்ம பக்கமாக திருப்பி அந்த நீடில் வர்ற மாதிரி இழுக்கிறப்ப அந்த நூல் கலண்டு வராமல் இருக்கும். இப்போ இதுக்கு நேராக ஆப்போசிட் டைரெக்ஷனில் குத்திட்டு அதில் கீழே பேக் ஸ்டிச் போடுறோம். பின்னாடி ஒரு குட்டி செயின் போட்டுட்டு அதுக்கடுத்து முன்னாடி ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு அடுத்து நேராக ஆப்போசிட்டில் கீழே குத்துறோம். கீழே நீடில் வச்சு இன்சர்ட் பண்ணி கீழே குத்திட்டு அதுக்கடுத்து மேலே இழுத்து பேக் ஸ்டிச் போடுறோம். சின்ன குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து முன்பக்கம் த்ரெட்டை கொண்டு வந்து குட்டி இன்னொரு செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு அதுக்கடுத்து மேலே எடுத்துகிட்டு பேக் ஸ்டிச் குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து முன்பக்கமாக ஒரு லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து கீழே குத்துறோம். இதுதான் ஃபிஷ்போன் ஸ்டிச்சு அல்லது ஹெரிங்போன் ஸ்டிச்சு. இதை நம்ம பட்டன் கோல் எல்லாத்துக்கும் இந்த இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ஸ்டிச் நிறையா லீஃப் அந்த மாதிரி ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். ஒரே ஒரு இதுதான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே குத்துறோம். கீழே உள்ள லைனில் குத்திட்டு அதை ஒரு பேக் ஸ்டிச் போடுறோம். அதே தான் முன்பக்கமாக செயின் ஸ்டிச் போட்டு முடிக்கிறோம். கடைசியாக முடிக்கிறப்ப எண்ட் நாட் போட்டு முடிக்கணும். இதுதான் ஹெரிங்போன் ஸ்டிச் அல்லது ஃபிஷ்போன் ஸ்டிச். இது சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் போட்டு பாருங்கள். சில்க் த்ரெட்டில் சூப்பராக போடலாம். போட்டு பழகுங்க. தைப்போம் என்பதை பார்க்கலாம். ஆரி ஒர்க் போடுறதுல ஜிக்ஜாக்கில் இந்த மாதிரி 2 கோடு போட்டுட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரணுன்றதுக்காக இந்த புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி மேலே ஒரு புள்ளி 2 கோடு போட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் முக்கோண ஷேப்பில் நம்ம புள்ளி வச்சுக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு புள்ளியில் நீடில் இன்சர்ட் பண்ணி நம்ம கீழே உள்ள அந்த ஜரி த்ரெட்டை நல்லா மாட்டிட்டு இழுக்கணும். மேலே இழுத்துட்டா நம்மளுக்கு அந்த ஜரி த்ரெட்டு மேலே வந்துடும். அதுக்கடுத்து மேலே உள்ள அந்த புள்ளியில் கொண்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை மேலே இழுத்து அடுத்து அதுக்கு கீழே உள்ள புள்ளியில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஒவ்வொரு லைன்லேயும் இந்த மாதிரி மாறி மாறி நீடில் குத்தி மேலே இழுக்கணும். கீழே அந்த த்ரெட்டு நல்லா சுற்றிட்டு அந்த நிப்பிளில் நல்லா மாட்டிருக்கான்னு பார்த்துட்டு மேலே ஒரே இழுவையாக இழுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு நூல் கீழே கலண்டு வராமல் டைட்டாக இருக்கும். அதே போல் மேலே இழுக்கிறப்ப அந்த த்ரெட்டை கீழே ஜரி த்ரெட்டு கையில் பிடிச்சிருக்கோம்ல அதை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே இழுக்கணும். அப்போ தான் கலண்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நல்லா ஒரு சுற்றிட்டு கீழே மேலே ஒரு இழுக்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டாக அந்த த்ரெட்டு மேலே வரும். இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம போடுறப்ப ஜிக்ஜாக் வரும். இந்த இதை நம்ம கட் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு அந்த இதுக்கெலாம் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக இந்த ஸ்டிச் எப்படி போடணும்னு ஃபஸ்ட்டு நல்லா கற்றுக்கிறணும். இதே ஜரி த்ரெட்டில் போட்டு முடிச்சுட்டு நம்ம அடுத்து சில்க் த்ரெட்லேயும் இதை போட்டு பழகிறப்ப நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இது ஒவ்வொரு தடவை
ஜிக்ஜாக் லைனில் நம்ம புள்ளி வச்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு. வச்சுட்டு இந்த த்ரெட்டை வந்து கீழே சுற்றி மேலே இழுக்கிறப்ப நம்மளுக்கு ஜிக்ஜாக் லைன் வந்துடும். கடைசியில் முடிக்கிறப்ப எண்டு நாட் போட்டு முடிக்கணும். இதே இது சில்க் த்ரெட்லேயும் நம்ம போட்டு பழகணும். இதுதான் ஜிக்ஜாக்கு. மேலே கீழே மேலே கீழே அப்படி வருதில்ல. அடுத்து வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம அடுத்த லைன் வந்து ஆரம்பிக்கணும். மேலே கீழே ஆரம்பித்தா ஃபஸ்ட்டு, இப்போ மேலே ஆரம்பிக்கணும். மேல் கோட்டில் ஆரம்பித்து இப்படி மாறி மாறி ஃபஸ்ட்டு முக்கோணம் எப்படி வந்துச்சோ அதுக்கு அடுத்த முக்கோணம் அதுக்கு அடுத்து தகுந்த மாதிரி புள்ளிகள் வைக்கணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் வைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த ஜிக்ஜாக் வந்துடும். நீடியில் வந்து நல்லா மாட்டிட்டு நூலில் மாட்டிடுச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மேலே இழுக்கிறப்ப நம்மளுக்கு நூல் வந்து கரெக்டாக மேலே வந்துடும். கலண்டு வராமல் மட்டும் இழுக்கணும். ஃபஸ்ட்டு பழகிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தடுத்து ஆரம்பிச்சு பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். இதுதான் ஜிக்ஜாக்கு. இதவே நம்ம ஒரு லீஃப் மாதிரி வரைஞ்சிட்டு ஒரு டிசைன் மாதிரி தைக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கீழேருந்து நூலை மாட்டி மேலே இழுத்துட்டு ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சாக போடணும். நம்ம ஆல்ரெடி செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம்ல, அதுதான் செயின் ஸ்டிச்சு. அந்த செயினை இந்த லீஃபில் வந்து சின்ன சின்ன செயினாக போட்டுட்டு வரணும். இப்படி குத்தி மேலே இழுக்கணும், திருப்பி கீழே குத்தணும், அந்த நூலை மாட்டிட்டு மேலே இழுக்கணும், மறுபடியும் கீழே குத்திட்டு அந்த நிப்பிளில் மாட்டணும் அந்த நூல், அப்படியே மேலே இழுத்துட்டு வரணும். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு போடணும் ஃபஸ்ட்டு. இது போட்டு முடிச்சுட்டு இது மேலேயும் நம்ம ஜிக்ஜாக் போடுறப்ப அது ஒரு டிசைனாக இருக்கும். அதில் நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணுறாந்தா ஈஸியாக பண்ணிக்கலாம், கலண்டு வராமல் இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஜிக்ஜாக் போடுறது. நீடியில் உள்ள அழுத்தி அமுக்கிட்டு அதை ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு ஆப்போசிட்டில் நம்ம மேலே இழுக்கணும். அந்த மாதிரி இழுத்து வர்றப்போ த்ரெட்டு கரெக்டாக மேலே வந்துகிட்டே இருக்கும். லூஸாக பிடிச்சோமாக்க த்ரெட்டு வந்து கலண்டு வந்துடும். அதனால் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேலே இழுக்கணும். அடுத்து வந்து ஜிக்ஜாக் லைன்லேயும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் குத்தி எடுக்கணும். இப்போ இந்த செயின் ஸ்டிச்லேயும் ஆப்போசிட்டில் உள்ளுப்புறமாக குத்துறோம், அதுக்கடுத்து வெளிப்புறமாக ஆப்போசிட்டில் குத்தி எடுக்கிறோம். இப்போ ஜிக்ஜாக் லைன் வந்துடும். இது வந்து கட் ஒர்க் பண்ணுறப்ப எந்த ஒர்க்கும் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்டிச் போட்டு ஆரம்பித்து பண்ணோமாக்க நம்மளுக்கு அது கலண்டு வராமல் ஈஸியாக அப்படியே நிற்கும். அதுக்காகத்தான் இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு ஏதோ ஒரு டிசைன் போட்டுட்டு இந்த மாதிரி பழகுங்க. செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே ஜிக்ஜாக்ஸ் லைன் போடணும். முக்கோண ஷேப்பு வர்றது தான் ஜிக்ஜாக்கு. அதே மாதிரி மேலே கீழே புள்ளி வச்சு போடுறா இருந்தாலும் போடுங்க. நம்ம போடாமல் அப்படியே நம்மளுக்கு டைரெக்ஷன் மாற்றி மாற்றி போடுறப்ப நம்மளுக்கு ஜிக்ஜாக் வந்துடும். இதுலேயே ஜரி த்ரெட்டில் பண்ணுறேன், அதுக்கடுத்து சில்க் த்ரெட்டில் பண்ணலாம். இன்று பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுவது என்பதை பார்க்க போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு ஃபஸ்ட்டு 2 கோடு போட்டுக்கிறோம். போட்டுட்டு கீழ் உள்ள கோட்டில் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி அந்த நூலை வெளியே இழுக்கிறோம். இழுத்துட்டு ஒரு சின்ன செயின் போட்டு
அடுத்து ஒரு லாங் செயின் போடுறோம். போட்டுட்டு அப்படியே மேலே உள்ள ஹோட்டில் நம்ம இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை எடுத்து அப்படியே இழுக்கிறப்ப அந்த த்ரெட்டு வந்து கீழே வந்துடும். வந்தோடனே கீழே ஒரு லாக் செயின் போடணும். போட்டுட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அப்படியே மேலே நீடில் கீழே குத்தி நூல் எடுக்கிறோம். இழுத்துட்டு அப்படியே கீழே ஒரே இழுத்தமாக்கும். அந்த நூல் கீழே இறங்கி வந்துடும். அதனால் இறங்கி வந்தோடனே கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு அடுத்து நேராக மேலே அப்படியே ஒரு ஸ்டிச் போடுறோம். அந்த இடத்துல அதே மாதிரி கீழே இழுக்கிறோம். அப்படியே கீழே இழுத்த உடனே பேக் ஸ்டிச் போடுறோம். அடுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அப்படியே மேலே குத்தி அப்படியே இழுக்கிறோம். கீழே இழுத்துட்டு வரணும். அந்த த்ரெட்டை வந்து அப்படியே கீழே இழுக்கிறப்ப வந்துடும். அது எந்த அளவுக்கு கீழே இழுக்கிறோமோ இழுத்து அந்த ஏற்கனவே குத்தின இடத்துல வந்து அடுத்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கடுத்து லாங் செயின் போடுறோம். போட்டுட்டு அதுக்கடுத்து மேலே குத்துறோம். மேலே குத்தி நூலை இழுத்து கீழே கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு அங்கே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கடுத்து ஒரு லாங் செயின் ஸ்டிச்சு போட்டு மேலே ஊற்றி இழுக்கிறோம். திருப்பி கீழே ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டு ஒரு லாங் செயின் போட்டு அதுக்கடுத்து மேலே குத்தி இழுக்கிறோம். இதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. பட்டன் ஹோலுக்கு இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். அதில் வந்து ஒரு ஓட்டை போட்டு நெருக்கி ஸ்டிச் பண்ணுவோம். இது வந்து கலந்து போடுறோம். நம்மளுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டிச் போடுறோம். இது ஈஸியாக இருக்கும். பட்டன் ஹோலுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும். இதை நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம 3 லைன் போடணும். கோடு 3 லைன் போட்டுட்டு அதுக்கடுத்து நடுவில் உள்ள கோடு போட்டில் நம்ம ஆரம்பிக்கணும். நடு லைனில் வந்து நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை மாதிரி நடுவில் உள்ள கோட்டில் நம்ம செயின் ஸ்டிச் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறணும். போட்டுட்டு நேராக மேலே உள்ள கோட்டில் இழுக்கணும். ஒரு த்ரெட்டு வர மாதிரி த்ரெட்டை வந்து நல்லா இழுக்கணும். அந்த கோட்டு வரைக்கும் ஒரு த்ரெட் இருக்கணும். அது வரைக்கும் இழுத்து நீடியில் நம்ம கொண்டு வரணும். இழுத்துட்டு அப்புறமேல அதில் ஒரு பேக் ஸ்டிச் போடணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம மேலே வந்து நீடில் குத்தி உள்ள த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு அப்படியே நம்ம கீழே இழுக்கிறோம். அந்த நூல் வந்து ஒரு நூல் வர்ற வரைக்கும் இழுத்து நம்ம அந்த இடத்துல அந்த குத்தின இடத்துல வந்து பேக் ஸ்டிச் போட்டு அடுத்து கீழே குத்துறோம். கீழே உள்ள கோட்டில் நீடில் குத்தி உள்ள த்ரெட்டை வெளியே எடுக்கிறோம். எடுத்துட்டு இதுலேயும் ஒரு நூல் வர்ற மாதிரி நம்ம இழுக்கணும். இழுத்து அந்த பேக் ஸ்டிச் போடணும் சென்ட்ரலில். அடுத்து செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கடுத்து மேலே குத்தி ஒரு நூல் வர்ற வரைக்கும் கீழே இழுத்து அந்த கோட்டில் குத்தின இடத்துலையும் அடுத்து பேக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் கீழே உள்ள கோட்டில் த்ரெட்டை எடுக்கிறோம். கீழே உள்ள த்ரெட்டை இதுலேயும் ஒரு நூல் வர்ற வரைக்கும் மேலே இழுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு பேக் ஸ்டிச் போட்டு அப்புறம் செயின் ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் மேலே குத்தி நூலை எடுக்கிறோம். குத்தி நூலை எடுத்து ஒரு நூல் வர்ற வரைக்கும் அந்த சென்ட்ரல் வரைக்கும் ஒரு நூல் வரணும். வந்த உடனே அந்த இடத்துல பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து கீழே குத்தி இதுலேயும் ஒரு நூல் வர்ற வரைக்கும் மேலே இழுத்துட்டு அங்கே ஒரு சும்மா சின்ன குட்டி செயின் ஸ்டிச்சு தான் போடுறோம். போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஒரு பெரிய செயின் ஸ்டிச்சு சென்டரில் போடுறோம். இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்து ஒரு மேலே ஒரு ஸ்டிச் போடுறோம்.
இது வந்து பட்டன் ஹோலில் சின்ன ஹோல் போட்டு நம்ம நெருக்கமாக போடுறப்ப நம்மளுக்கு இது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு யூஸ் ஆகும். செயின் ஸ்டிச் வந்து போட்டு கீழே திருப்பி மறுபடியும் கீழே குத்தி எடுக்கிறோம். இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோமாக்கும் நம்ம ப்ளவுஸு இதுகளுக்கு ஆரி ஒர்க் போடுறப்ப நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்காகத்தான் ஒவ்வொரு ஸ்டிச்சையும் கற்றுக்குறோம். பீட் ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சுகள்லாம் கற்றுக்கிட்டோமாக்கும். நாங்கள்லாம் பணம் கொடுத்து கற்றுக்கிட்டோம். நீங்கள் இதை பார்த்து ஃப்ரீயாகவே கற்றுக்கிட்டு அழகாக ஆரி ஒர்க்கு போடலாம். அந்த இடத்துல பேக் ஸ்டிச் போடலன்னா த்ரெட்டு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுக்காகத்தான் ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே அந்த இடத்துல முடிச்சு நின்றுடும். அதுக்கடுத்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டு மேலேயும் கீழேயும் குத்தி எடுக்கிறோம் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு. மேலே ஒரு ஸ்டிச் போட்டு அப்படியே இழுக்கிறப்ப ஒரு நூல் மட்டும் கீழே வரைக்கும் இழுக்கிறப்ப அது ஒரு நூல் நம்ம எங்கே ஸ்டிச் குத்துனோமோ அந்த இடத்து வரைக்கும் ஒரு நூல் வந்துட்டால் நம்ம அடுத்து பேக் ஸ்டிச் போட்டுறோம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம கீழே குத்துறோம். கீழே குத்தி ஒரு நூல் வர வரைக்கும் மேலே இழுக்கணும். மேலே இழுத்துட்டு ஒரு நூல் வந்த உடனே நம்ம பேக் ஸ்டிச் போட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டு அதே மாதிரி மேலேயும் கீழேயும் குத்தி எடுத்துக்கிட்டே வரணும். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்று வாட்டர்ஃபால் ஸ்டிச் எப்படி பண்ணுவது என்பதை ஆரி ஒர்க்கில் பார்க்க போகிறோம். வாட்டர்ஃபாலுக்கு இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிக்கிறணும். வரைஞ்சிட்டு நம்ம செயின் ஸ்டிச்சு மாதிரியே தான் செயின் ஸ்டிச்சில் அதில் குட்டி குட்டி செயினாக போடணும். அதுதான் வாட்டர்ஃபால் ஸ்டிச்சு. ஃபுல்லாகவே ஜரி த்ரெட்னாலும் சில்க் த்ரெட்லேயும் போடணும். அது குட்டி குட்டி செயினாக போட்டோமாக்க அழகாக இருக்கும். நம்ம ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச்சு எம்டி ப்ளேஸில் போடுறப்ப அழகாக இருக்கும். அதுக்காக இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டிச்சு வந்து பெரிய செயினாக போடாமல் குட்டி குட்டி செயினாக சின்ன சின்னதாக பக்கம் பக்கமாக குத்தி எடுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு படம் வரைஞ்சிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பழகிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக செயின் ஸ்டிச்சு வந்துடும். இதில் பழகிறப்ப தான் நம்மளுக்கு செயின் ஸ்டிச்சே நல்லா தரவாக வரும். இந்த மாதிரி கீழே நீடில் குத்தி எடுக்கிறப்ப ஈஸியாகவும் வந்துடும். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் பழகிட்டு அதுக்கடுத்து சில்க் த்ரெட்டில் பழகுங்க. பழக பழக நம்மளுக்கு ஸ்டிச்சஸ்லாம் எல்லாமே நல்லா வந்துடும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எந்த ஒரு தொழிலையும் கஷ்டத்தோடு பழகிட்டோமாக்கும் நம்ம லைஃப்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ப்ளவுஸ் போடலாம், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு போட்டு கொடுக்கலாம், சொல்லி தரலாம். இந்த மாதிரி பழகிறப்ப நல்லா ஈஸியாக கற்றுக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். செயின் ஸ்டிச்சு போடுறது வந்து ஃபஸ்ட்டு போடுறது அதுவே தான் டிஃப்ரெண்ட்டு ஷேப்பில் நம்ம ஒவ்வொரு இதையும் போட்டுகிட்டே வர்றோம். நல்லா டைட்டாக வந்து நூலை கீழே சுற்றினமாக்கு ஈஸியாக வந்துடும். கொஞ்சம் லூஸ் விட்டால் தான் கலண்டுரும். அதனால் டைட்டாக விட்டுட்டு அந்த நிப்பிளில் கோர்க்க அப்படியே இழுக்கணும். நம்மளை ஆப்போசிட் டைரெக்ஷனில் அந்த நீடில் வச்சு நம்ம பக்கமாக திருப்பி இழுக்கிறப்ப ஈஸியாக வந்துடும். இது சில்க் த்ரெட்லேயும் நான் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ செயின் ஸ்டிச்சு, பேக் ஸ்டிச்சு, டபுள் செயின் ஸ்டிச்சு எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன் என்னுடைய சேனலில். இப்படி ஒரு நீடில் கிளாத்தில் இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்து அப்படியே ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நூலை இழுத்து வெளியே எடுக்கிறது தான் செயின் ஸ்டிச்சு.
அதே செயின் ஸ்டிச்சு டபுள் செயின் ஸ்டிச்லேயும் போடணும். டபுள் செயின் ஸ்டிச்சுன்னா இதே மாதிரி செயின் ஸ்டிச் தான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறணும். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சு டபுள் செயினுக்கு போட்டுட்டு அதுக்கு அடுத்து வேறு கலர் நூலில் நம்ம டபுள் செயின் போடணும். அதே செயினை 2 செயினுக்கு இடையில எடுத்து போடணும். இப்போ இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். இப்படி நூலை கீழே குத்தி எடுக்கிறோம். மேலே ஒரு லூப் மாதிரி வரும். அடுத்து திருப்பி ஒரு த்ரெட்டை மேலேருந்து கீழே இழுக்கிறோம். அதே மாதிரி இப்போ அடுத்து வேறு ரெட் கலரில் ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி உள்ளேருந்து நீடில் த்ரெட் எடுத்து வெளியே கொண்டு வரணும். இப்படி லூப் ஃபார்ம் பண்ணி அடுத்த செயினில் போய் நூலை எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி கீழே குத்தி நூலை மாட்டி மேலே இழுக்கணும். இதே மாதிரி அடுத்த செயினில் கீழே குத்தி நூலை வெளியே எடுக்கணும். இதுதான் டபுள் செயின் ஸ்டிச். அடுத்து பேக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது என்பதை பார்க்கலாம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறணும். அதுக்கடுத்து வெளியே ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இந்த பெரிய செயினுக்குள்ளே அடுத்து ஒரு குட்டி செயின் போட்டால் அதுதான் பேக் ஸ்டிச்சு. இந்த பெரிய செயினுக்குள்ளே இன்னொரு குட்டி செயின் போட்டு அடுத்து ஒரு பெரிய செயின் போடணும். அதுக்கடுத்து குட்டி செயின் போடணும். அடுத்து இந்த பெரிய செயினுக்குள்ளே ஒரு குட்டி செயின் போட்டால் அதுதான் ஒரு பேக் ஸ்டிச். இதே மாதிரி தான் தொடர்ந்து போடணும். உள்ளேயேவோ அந்த செயினுக்குள்ளேயேவோ ஒரு பேக் சின்ன குட்டி செயின், பெரிய செயின், அதுக்கடுத்து ஒரு குட்டி செயின், அதுக்கடுத்து பெரிய செயினுக்குள்ளே ஒரு குட்டி செயின் ஸ்டிச், அதுதான் பேக் ஸ்டிச். இதே மாதிரி தொடர்ந்து போடுறோம்னாக்கா நம்மளுக்கு பேக் ஸ்டிச் கிடச்சிருது. அதுக்கடுத்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு செயின் போட்டுட்டு நம்ம லாக் போட்டுறணும். இது செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு இந்த மாதிரி பெரிய செயின் போட்டு அப்புறம் ஒரு குட்டி செயின் போட்டு இந்த பெரிய செயினுக்கு நடுவில் வெளிப்புறமாக ஒரு செயின் போடணும். போட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஒரு செயின் போடணும். அந்த பெரிய செயின் போட்டிருக்கோம்ல அது பக்கமாக நடுவில் வெளிப்பக்கமாக போடணும். பேக் ஸ்டிச் உள் பக்கமாக போடுறோம், இதுக்கு வெளிப்பக்கமாக போடுறோம். அடுத்து ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு பெரிய செயின் ஸ்டிச் பக்கத்தில் வெளிப்பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அது ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அதுவும் குட்டி செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் பெரிய செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கு பக்கத்தில் குட்டி செயின் ஸ்டிச்சு, அப்புறம் வெளிப்பக்கமாக அந்த செயினுக்கு நடுவில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அப்புறம் ஒரு லாக் ஸ்டிச். அதே மாதிரி தான் தொடர்ந்து போடணும். இதுதான் ஸ்டெம் ஸ்டிச். ஸ்டெம் ஸ்டிச் போட்டு கடைசியாக லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடணும். பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கு அடுத்து பெரிய ஒரு செயின் ஸ்டிச்சு, அந்த பெரிய செயின் பக்கத்தில் சின்ன குட்டி செயின் ஸ்டிச்சு, அதுக்கடுத்து சைடில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கடுத்து ஒரு குட்டி லாக் செயின் ஸ்டிச். ஒரு லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எப்படி போடுவோம் என்பதை பார்க்க போகிறோம். இதற்கு ஃபஸ்ட்டு 3 லைன்
கோடு போட்டுட்டு அதில் நடு லைனில் இருந்து மேலேயும் கீழேயும் நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஃபஸ்ட்டு வந்து லாங் ஸ்டிச் போடுறோம். இப்போ நடுவில் இருந்து குத்திட்டு மேலே போயிட்டு திருப்பி ஒரு நூல் மட்டும் இருக்கிற மாதிரி கீழே ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து ஸ்டிச் போடணும். பேக் ஸ்டிச் போட்டுறணும். அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச் போட்டு நடுவில் உள்ள கோட்டில் ஒரு ஸ்டிச் போட்டு கீழே வரைக்கும் இழுத்து லாங் ஸ்டிச் போடணும். திருப்பி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு 3வது கோட்டில் லாங் ஸ்டிச் போட்டு கீழே ஒரு நூல் வர்ற மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி இழுப்போமோ அதே மாதிரி இழுத்து கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அதுக்கடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஆனால் ஒரு லாக் போட்டு அடுத்து நடு கோட்டில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு கீழே ஒரு நூல் வர்ற மாதிரி இழுத்துறணும். இழுத்து கீழே வந்து குத்தின இடத்துல ஒரு லாங் ஸ்டிச் போடணும், பேக் ஸ்டிச்சு. அதுக்கடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு மேலே உள்ள கோட்டில் செயின் ஸ்டிச் போட்டு கீழே இழுத்து லாக் போடணும். அதுக்கடுத்து ஒரு செயின் ஸ்டிச்சு. இதுதான் லாங்கு. ஒன்று லாங்காக போடுறோம், ஒன்று ஷார்ட்டாக போடுறோம். அதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. இது லீஃபு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணலாம். அதனால் இதை நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோட்டில் கோடு போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சாக போட்டு பழகிட்டோமாக்கா அடுத்து நம்ம ப்ளவுஸ் போடுறப்ப இது யூஸ் ஆகும். இது போட்டு முடிக்கிறப்ப எண்டு நாட் போட்டு முடிக்கணும். எண்டு நாட் போட்டால் தான் கலண்டு வராமல் இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஆரோ ஸ்டிச்சுன்னு பார்க்க போகிறோம். ஆரோ ஸ்டிச் வந்து இதே மாதிரி தான் அது முக்கோண ஷேப்பில் நம்ம ஸ்டிச் போடணும். அதுக்கு வந்து 3 கோடு போட்டுட்டு இந்த மாதிரி 2 கோடு போட்டு முக்கோண ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த நடுவில் இருக்கிறது 2 நூல் இருக்கும். அதில் ஒரு த்ரெட்டை எடுத்து உள் பக்கமாக ஒரு செயினும் இன்னொரு பக்கம் உள்ளதை கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு செயின் ஸ்டிச்சும் போடணும் குட்டியாக. போட்டுட்டு அதுக்கடுத்து மேலே உள்ள கோட்டில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அடுத்து கீழே உள்ள செயின் ஸ்டிச் ஒன்று போடணும். கீழே ஒரு கோடு இருக்குல்ல அதுக்கு முக்கோண ஷேப்பில் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி முக்கோணமாக போடணும். போட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடணும். அடுத்து நம்ம அங்கே ஆரம்பித்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடணும். அப்போ அவங்களுக்கு ஒரு முக்கோண ஷேப் கிடைக்கும். நடுவில் ஒரு த்ரெட்டை எடுத்து உள் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் போடணும். அதுக்கடுத்து இன்னொரு த்ரெட் இருக்குல்ல அதை இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இது ஒரு த்ரெட்டில் பண்ணுறதுக்காக இந்த ஜரி த்ரெட்டு நான் யூஸ் பண்ணுறேன். கற்றுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும், அதுக்காக இந்த மாதிரி பண்ணுறேன். திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் போடணும். திருப்பி இங்கே கீழ் கோட்டில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். செயின் ஸ்டிச்சே தான் அது லாங்காக ஷார்ட்டாக போடுறோம். அந்த நடுவில் உள்ள த்ரெட்டை வந்து உள் பக்கமாக எடுத்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு, அதுக்கடுத்து இன்னொரு நூல் இருக்குல்ல அதையும் ஒரு செயின் ஸ்டிச்சு தள்ளி வச்சு இதே ஒரு ஆரோ மாதிரிக்கு நம்மளுக்கு கிடைக்கிது. இது நம்ம ப்ளவுஸ் அந்த மாதிரி இதுக்கு நல்லா பார்டர் லைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஆரோ ஸ்டிச்சு. இதே மாதிரி தான் தொடர்ந்து ஒவ்வொரு இதையும் போட்டுகிட்டே வாங்க. ஆரம்பித்த இடத்துல அங்கே ஒரு நாட் போடணும். திருப்பி ஒரு லாங் பேக் ஸ்டிச் போட்டு இந்த த்ரெட்டை வந்து தனியாக பிரிக்கணும். 2 இதை பிரிச்சுட்டு உள் பக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். அதுக்கடுத்து இன்னொரு த்ரெட்டையும் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம்.
அது ஒரு டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி மறுபடியும் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பண்ணால் நம்மளுக்கு ஒரு அரை ஸ்டிச் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்று வீல் ஸ்டிச் எப்படி போடுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு ஃபஸ்ட்டு ஒரு ரூபா காயின் வச்சு ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறணும். உள்ளே ஒரு சின்ன குட்டி ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி கீழே உள்ள த்ரெட்டை மேலே இழுக்கணும். இழுத்துட்டு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஒரு செயின் ஸ்டிச் இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இப்படி செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த குட்டி ரவுண்ட் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். திருப்பி அங்கே அந்த குத்தின இடத்துலையே போய் ஒரு லாக் ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கடுத்து இங்கே இந்த குட்டி ரவுண்ட் இருக்குதுல்ல, அதில் வந்து ஒரு சின்ன குட்டி செயின் ஸ்டிச் போடுறோம். குட்டி செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் அங்கே குத்தின இடத்துலையே போய் அந்த த்ரெட்டை வந்து நல்லா இழுக்கணும். ஒரு நூல் வர்ற வரைக்கும் இழுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடணும். அதுக்கு லாக் ஸ்டிச் போட்டு அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். இது வந்து வெளியே ரவுண்ட் இருக்குல்ல, அதில் வந்து செயின் ஸ்டிச்சாக வரும். உள்ளே வந்து லாக் ஸ்டிச் மட்டும் போடுவோம். அதுதான் இந்த வீல் ஸ்டிச். இது வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். அதிலே இந்த ரவுண்டாக போடுறோம். வீல் ஸ்டிச் இது பேர். இதுவும் நம்ம பட்டன் ஹோலுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதே மாதிரி ஸ்டிச் போடணும். இது ஃபுல்லாக இந்த ரவுண்டை ஃபுல்லாக முடிக்கணும். இதே மாதிரி போட்டு நல்லா இழுத்துட்டு ஒரு நூல் வந்தோடனே அந்த இடத்துல ஒரு லாக் ஸ்டிச் போடணும். குட்டி செயின் ஸ்டிச்சு தான் லாக் ஸ்டிச்சு. எல்லாமே செயின் ஸ்டிச்சு தான். அதை நம்ம வித்தியாசமாக ஒவ்வொன்றுக்கும் போடுறோம். அடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அந்த உள்ள ரவுண்டில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு போட்டு இழுத்துட்டு வந்து இங்கே லாக் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடு ஒரு செயின் ஸ்டிச் போடணும். போட்டு நம்ம இந்த வீல் ஸ்டிச்சை முடிக்கிறோம். அடுத்து வந்து செகண்ட் வீல் ஸ்டிச் வந்து இதுலேயே உல்ட்டாவாக இருக்கும். உள்ள செயின் ஸ்டிச் போட்டு வெளியே வந்து ஒரு நூல் வர மாதிரி இருக்கும். வெளியே செயின் ஸ்டிச் வராமல் மாதிரி செயின் உள்ளே இழுத்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி செயின் போடுறோம். குட்டி செயின் போட்டு வெளியே ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். அப்படி இழுக்கணும். இழுத்துட்டு அப்படி அந்த இடத்துல ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு. குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் வெளியில் உள்ள ரவுண்டில் நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு நம்ம த்ரெட்டை வந்து 2 நூலாக இருக்கிறத ஒரு நூல் ஆகிற வரைக்கும் இழுத்துட்டு மறுபடியும் ஒரு லாக் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அங்கே வெளிப்பக்கம் உள்ள அந்த வீலில் வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சு போட்டு இழுக்கிறோம். அந்த எங்கே குத்தணுமோ அது வரைக்கும் நூலை இழுத்து ஒரு நூல் வர வரைக்கும் இழுத்துட்டு அதுக்கடுத்து ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இழுத்து இங்கே வந்து லாக் ஸ்டிச் போடுறோம். மறுபடியும் இங்கே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த குட்டி ரவுண்டுக்குள்ளே வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு இல்லது லாக் ஸ்டிச் போட்டு முடிக்கிறோம். முடிக்கிறப்ப எண்ட் நாட் போட்டு முடிக்கணும். இதுதான் 2 டைப் ஆஃப் வீல் ஸ்டிச்சு. இதுலேயே கோல்டு த்ரெட்டில் ஜரி த்ரெட்டில் 2 ரவுண்டு போட்டிருக்கிறேன்.